Hi hello friends, welcome to interesting vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தா கொம்பன் பஸ்ஸோட பாத்தீங்கன்னா புதிய லிவரி. நம்ம போன வீடியோல ஜெயகுரு பஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். நான் ஜெயகுரு பஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்க முடியல. அதான் பாத்தீங்கன்னா கொம்பன் பஸ் லிவரி மூடாட்டே நான் எடுத்துட்டேன். எப்படி பஸ் சூப்பராக இருக்கா? நான் பார்த்தா லைட்டிங் எல்லாம் பார்த்து தான் எடுத்தேன். இந்த பஸ்ஸை மூடு ஆப்ஷனில் போய் எடுத்து ஸ்டிக்கரிங் எல்லாம் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா லைட்டிங் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கு வண்டியில். ஓகே, நம்ம இப்போ டூர் மூடில் தான் நம்ம திரும்பி நம்ம வண்டியை போட போகிறோம். லைட்டிங் எல்லாம் சூப்பராக பக்கவாக இருக்குது. வாங்க டூர் மூடில் போய் கிளிக் பண்ணுவோம். எந்த இது எடுக்கலாம் ஒரே குழப்பமாட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு லாஸ்ட் எடுப்போமா இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டாவது எடுப்போமா? ஃபஸ்ட்டில் ரெண்டாவது நல்லா இருக்குது. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு டூர் தான் நம்ம கொம்பன் பஸ்ஸோட ஃபஸ்ட்டு டூர். ஒரு 3 செகண்ட் ஆடு, ஃபேஸ்புக்கோட ஆடு தான். என்னடா வாய்ஸ் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. அதான் என்னடா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ஆகலை. இந்த வெதர் சேஞ்சிங்னால தான் இந்த இது. ஓகே, நம்ம இந்த மூடு எங்கேண்டு எடுத்தோன்னு ஒரு வீடியோ போடணும்னு பார்த்தா அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போடணுன்னா. ஓகே, நம்ம இப்போ இந்த வண்டியை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டிங் இந்த இண்டிகேட்டர் போட்டால் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகி இருக்கும் ஃபுல்லாக. வண்டி உள்ளேயும் ஃபுல்லாக லைட்டிங் தான் கைஸ். ஓகே, ஓவரால் சுற்றி காட்டியும் பின்னாடி இப்படி இருக்கும். அடியில் கீழேயும் இந்த லைட்டிங் எல்லாம் செட்டாக பண்ணி வச்சு. இது கொம்பன் பஸ்ன்னு சும்மா கைஸ். அப்புறம் அடுத்த ஃபஸ்ட் இதை தூக்குனா கைஸ் மேலே ஓப்பன் ஆகும், அதோட விண்டோஸும் ஓப்பன் ஆகும். காட்டுறேன். ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆஃப் பண்ண உடனே இது க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போ ரெண்டாவது ஆன் பண்ண உடனே அந்த லைட்டிங் எல்லாம் கீழே போகும். நம்ம கொடுத்த உடனே தான் மேலே போகும் அந்த லைட்டிங் எல்லாம். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்காங்க. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீழே ஒன்று மேலே போகுது அந்த இன்ஜினு பார்த்தல அது. ஓகே, இப்போ நம்ம லைட்டு ஆன் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ ஸ்வைப்பர் ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா லைட்டு கூட எரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டு இதெல்லாம் ஆன் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, இனி நம்ம டூர் கிளம்ப போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கொம்பன் பஸ் எடுத்து கிளம்ப போகிறோம். சுற்றி முற்றி பாருங்கள். இந்த ஃப்ரெண்டில் இந்த மிரர் தான் கொஞ்சம் பயம். ஃப்ரெண்டு எக்ஸ்ட்ரா மிரர் தான். எனக்கு தான் கொண்டு போய் தட்டுச்சுன்னா அதில் தான் கரெக்டாக போய் தட்டும். அதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் கொண்டு போய் தட்டினா அதுக்கு மேலே தான் படும், வேறு எதுலேயும் படாது. அதனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதோட அது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அடிபட்டா. ஓகே, இப்போ பாட்டை முதல்ல ப்ளே பண்ணிக்கலாம். இந்த வண்டி எப்படி இருக்க போகுதோ சரி. என்னோட சவுண்டெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. பிரேக் அடிச்சா ஃபுல்லாக சடன் பிரேக் தான். இது ஓட்டோ புதுசாக இருக்குது கைஸ். ஏன்னா நம்ம பழைய பஸ்ஸெல்லாம் ஆக்சிடென்ட் கொடுத்தாலே மெதுவாக தான் போகும். இது இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சோடனே சறுக்குன்னு இதெல்லாம் போகுது. இப்படிதான் ஓட்ட போகும். இதுதான் ஃபஸ்ட் டைம். அதான் இப்படி இருக்கும். இதெல்லாமும் இந்த இடம் இடிக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே கிளியராக தெரியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங் ஆட்டி இதில் போட்டு வச்சுருக்கு. இங்கே ஒன்றுமே கிளியராட்டி தெரியலை. மிரர் மட்டும் ரைட் மிரர் மட்டும் கரெக்டாக தெரியும். லெஃப்ட் மிரரும் அவ்வளோ தெரியலை. ஆனால் பின்னாடி அந்த ஒரு வியூ பார்க்கறதுக்கு இங்கே ஒரு சின்ன இந்த ஒரு மிரர் கூட கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா அது சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் அதில் யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்மளும் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னமோ இடம் இல்லாத மாதிரி. ஏன்னா இவ்வளோ இடம் இருக்குது. அந்த அவ்வளோ இடத்துலையும் ஒரு லாரிக்கு இடம் தாங்க. நம்ம கொம்பன் பஸ்ஸுக்கு அவ்வளோ ஸ்பேஸும் பிரேக் அடித்தா ஸ்லோ அடிக்காமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திரும்பியும் அது சாரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கோம். எங்கன்னு பார்த்தா பேசஞ்சர்ஸை ஒரு டூருக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ராட்டர் லைன் கிடக்குது. அதுக்கு தான் சடன் பிரேக் பிடிக்கிறதாலே ரொம்ப கஷ்டமாட்டே இருக்குது, பயமாட்டே இருக்குது. தெரியும்
என்னோட அவனை தம்பி இன்னைக்கு சொல்ல இந்த கம்மியாக இது பண்ண வரல, எனக்கு இந்த வாய்ஸ் கொடுப்போது எனக்கு தமிழ் வரல. எனக்கு அவனுக்கும் நல்லா ஜுரம் இருக்குது, அதான் வரலாவே. என்னால் இப்போ பஸ் பார்ப்போம், ரைட் சைடில் விட்டு போகணும். பிரேக் அடிச்சது சடன் பிரேக் தான் அடிக்கணும். கேப்பில் தான் நம்ம பார்த்துட்டு வண்டியை ஓட்டணும். அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். போயிட்டே இருக்கோம். வந்தாச்சு இடம். இப்போ நம்ம வண்டியை மெதுவாக ரைட்டு கட் பண்ணி உள்ளே கொண்டு போக போகிறோம். ஓகே, வண்டியை கொஞ்சோட ஃப்ரெண்டில் கொண்டு போயிருக்காங்க. சைடு தட்டுமான்னு பார்த்து தான் போகணும். ஏன்னா புதிய வண்டி பார்த்தா மூடு தனியாக எடுத்து, இது நம்மள பஸ் இல்லை ப்ரைஸ், நம்ம வேறு பஸ் எடுத்து அந்த பஸ்ஸுக்கு நிறையா மூடு போட்டு எடுத்துருக்கோம். சரி பார்த்தீங்கன்னா தெரியும், இது நம்ம பழைய பஸ்ஸே இல்லை, இது வேறு பஸ் ஆகும். இது அந்த பஸ்ஸுக்கு நம்ம கொம்பன் ஸ்கின் போட்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா கொம்பன் ஸ்கின் பேசஞ்சர்ஸு ஒன்று ஏறிட்டுருக்காங்க. அந்த ஸ்டெப்பை நாங்கள் கிராஃபிக்ஸ். ஓகே, நம்ம எப்படி போனோம், ஃப்ரண்டில் வழி இருக்கா? வழி ஓகே, வழி இருக்குன்னு தோணுங்க. ஓகே, நம்ம வண்டி ஒரு வாட்டி பார்ப்போம், ஒரு வாட்டி கூட. ஏன்னு பார்த்தா புதிய வண்டி. ஓகே ஓகே, ரொம்ப சூப்பராகிட்டே இருக்குது எல்லாருமே. நான் உங்களுக்கு உள்ள ஜூம் பண்ணி காட்டுறேன். கேமரா சதிக்கிறதா? ஓகே, ஒரு லெவல் போய்ப்போம். லெவல்ஸ் நீளம். ஓகே, இதான் பாருங்க வண்டி எப்படி இருக்குது இந்த ஏரியாவில். வண்டி எடுக்கிறேன். பாட்டும் சூப்பராக இருக்குது, வண்டியும் அடிப்படையாக இருக்கா, பாட்டு கேட்க வண்டி சடம் பிரேக் பிடிக்காம இல்லை. பார்த்தா மொத்தம் 30 பேசஞ்சர்ஸ் தான் இந்த வண்டியில். ஓகே, அந்த பழைய வண்டியில் என்ன பேசஞ்சர்ஸ் போகணுமோ தெரியலை. ஓகே, இப்போ எங்கே போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு, அந்த இடமே தெரியலை. அந்த ராட்டில் இருக்கும், அந்த ஒரு இடம் மட்டும் தெரியும், வேறு இடம் இருக்கான்னு தெரியலை. அந்த இடத்துக்கு தான் இப்போ பேசஞ்சர்ஸை கூப்பிட்டு போகிறோம். இந்த வண்டியில் தான் மேலே போகுது, நிறைய வண்டி போகுது. எங்கேயாவது போய் பிடிக்காமல் இருந்த சரி வண்டியாக பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரை கொடுத்தா ஃபஸ்ட்டு 4 தெரியாது தான் போகுது, வேறு எங்கேயும் போகுது 4 தெரியாது. ஃபஸ்ட்டே போயிட்டு அவ்வளோ ஸ்பீடாக மெதுவாக டைம் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இந்த வண்டி இருந்தால் போகிறோம். இப்போ அவ்வளோ எனக்கு பயமாக இருக்குது. ஏன் வந்து இங்கே இடிச்சிருந்தாங்க, ஏன்னா அப்படி போகும்போது இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி பார்க்கிங் ஆஃப் பண்ணிக்கலாம். தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்பா சரியான இடி. அப்போ என்ன ரோஸில் என்ன ஸ்பீடாக போகுது, என்ன ஸ்பீடு வயசு ரிவர்ஸில் போகும்போது எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது. ரிவர்ஸில் போகும்போது ஓகே போயிட்டே இருக்கோம். இது சைடு மிரர்லாம் தெரிஞ்சாலும் நம்மளோட பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடு மிரர் தான் தெரியும், ரைட் சைடு கரெக்டாக கிளியராக தெரியுது. பாருங்க, நீங்களே பிரேக் அடிச்சா எப்படி ஆகும், ஃப்ரெண்டு கீழே அமுங்கி தான் போகுது. உங்களுக்கு காட்டு ரிவர்ஸ் கீழே போட முடியாது இந்த வண்டி. ஏன்னா அப்படி தான் இது காட்டுது. நம்ம இந்த வண்டி வச்சு எப்படி பெர்ஃபார்மன்ஸு எப்படி வந்து ஒரு வீடியோ கூட சிக்னலில் போய் வண்டி இடிச்சிருச்சு. எங்கெல்லாமே போய் வண்டி இடிக்குது. ஃபஸ்ட் இடி, செகண்ட் இடி, 4 இடி இடிச்சாச்சு இந்த வண்டியை எடுத்த உடனே. ஓகே, இந்த வண்டியை பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் எப்படி இருக்குது, இதுக்கு டவுன்லோட் லிங்க் ஒரு வார்த்தை சொல்ல போகணும்னா அங்கே இங்கேன்னு வண்டி போகுது. ஓகே, இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தனியாட்டே போடணும். அதுவும் எங்கே நல்லா இருக்கு பார்க்க வண்டி. ஓகே, அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா எப்படி
நம்ம இனி கொஞ்ச நேரத்தில் அங்கே போகிறோம். அது கூட இல்லை ஒரு கமர்ஷியல் பிரேக் கைஸ். அஜியோட இது பிரேக் ஆடு லோட் ஆகிட்டு இருக்கு. கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 30 FPS தான் நம்ம இது யூஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த லெவலில் யூஸ் பண்ணால் ஹீட் ஆகாதா. இப்போ நம்ம 24 26 FPS யூஸ் பண்ணோம். அதாவது ஸ்டெடி FPS, அதாவது ஸ்டெடியாக இருந்துச்சு. அது இதில் யூஸ் பண்ணி தான் 30 FPS போகணும். நல்லா சரிச்சா அது நல்லா இதாகும். இப்போ கொஞ்சம் FPS 30 வருது 18. ஆமாம் இதெல்லாம் வச்சுட்டு வந்து இறக்கத்தில் ஒன்றும் இது ஆக்சிடென்ட்டாக கொடுக்காம இது போகும். என் பண்ண அவ்வளோ ஸ்பீடு. ஓகே ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஓவர்டேக் பண்ணுவோம். நிறைய வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு வண்டி. பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்சிடென்ட். இந்த ஃபஸ்ட்டு லைவ் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே திரும்ப இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ண இந்த தடங்களும் இல்லாமல் திரும்பி இந்த வண்டியை வெற்றிகரமாக ஓவர்டேக் பண்ணிட்டோம். செகண்ட் டைம் இந்த வண்டி எங்கே பார்க்காம சரி 104 கிலோமீட்டர் இந்த வண்டியை இல்லை ஸ்ட்ரைட்டாக போகணும். பெரிய பெரிய வண்டியெல்லாம் வருது. அதே போல் ஒரு நாள் பெரிய வண்டி எடுத்து அந்த வண்டிக்கு பின்னால் நம்ம போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்களை பார்த்தா டூருக்கு விடக்கு தான். ரொம்ப மலையாட்டெல்லாம் இருக்குது. இந்த இடம்னு எனக்கு தெரியலை. வரும்போது எப்படி இருந்தாலும் சிக்கலாக தான் இருக்குது. என் பார்த்தா ஃபுல்லாக ஏற்றம் சரி. அதனால் ரொம்ப கஷ்டமாக இது பண்ணி எனக்கு தோணலை. எனக்கு இந்த வண்டி பார்த்தா ரொம்ப இதாகிட்டு இருக்குது. ஆக்சிடென்ட் அமுக்கணுன்னு நல்லா கொஞ்சம் இது வருது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு. அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஓவர்டேக் பண்ணி போவோம் இந்த பஸ் சைடில். கொஞ்சம் இதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு பண்ண லெஃப்ட் சைடு டாப்பில் உள்ள மிரர் தாங்க ரொம்ப ப்ராப்ளம் இல்லை. நம்மள ப்ராப்ளத்துக்கு அதுவும் ஒரு சொல்யூஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் இதுதான் நம்ம அதில் அடித்தா அந்த மிரரில் தான் வந்து பாதிப்பு வரும். நம்ம வண்டிக்கு எந்த வித பாதிப்பு வராது. அதில் அதை தான் எப்போவுமே சரி பண்ணுற மாதிரி வரும். நம்ம வண்டியை சரி பண்ண வேண்டியதே வராது. ஃப்ரெண்டில் பின்னாடி அடித்தா தான் கொஞ்சம் கஷ்டம். பின்னாடியும் காடு இருக்குது அப்படின்னா ரொம்ப பேசினால இடம் வந்துருச்சா சூப்பரான டேர்ன். கொஞ்சோட ஃப்ரெண்டில் போயிருக்க வேண்டியது. சூப்பராக வளைக்கணும். மிரரை பார்த்து தான் நானும் வளைக்கிறேன். மிரரை என் ஃப்ரெண்டையும் பார்த்து தான் வளைக்கணும். மிரரை தான் பார்க்குறேன். ஃப்ரெண்டு நிறைய இடம் இருக்குது. ஓகே லைட்டாக தட்டுப்பட்டு இருக்கும். ஆமாம் லைட்டாக தட்டுப்பட்டு. ஓகே நம்ம இடம் இங்கே வந்தாச்சு. ரைஸ் இடம் ஓட்ட பார்த்து ஓட்டணும். ஓகே இப்போ நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம பார்த்தா ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ வண்டியை லெஃப்ட்டு போட்டு ஏற்றுவோம். இந்த பார்த்தீங்கன்னா இதான் இடம். சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு தான் தோணுது. ஓகே பொம்மன் வண்டி. இப்போ எவ்வளோ ரூபாய் தர போகிறாங்கன்னு தெரியல. லாஸ்ட்டில் தான் பார்க்கணும். இவ்வளோ ஆளை நம்ம வண்டி கூட்டிகிட்டு வந்திருக்கு. போனாங்களா எல்லாம் கூட நம்ம வண்டியில் ஏற்றியாச்சு. ஏற்றி பண்ணி ரிட்டர்ன் மாலாங். அதாவது இந்தோனேஷியாவோட மேப் படி மாலாங். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அடிபட்டுருக்குது. அதாவது இப்போ எனக்கு ரைட் சைடு மிரரில் எவ்வளோ அடிபட்டுருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல லெஃப்ட்டு வெளியே வந்தால் இதுதான் ரைட்டு. இப்போ நான் எவ்வளோ இதாக ஷாக் அப்சர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். டோர்லாம் வித்தியாசமாக ஓப்பன் ஆகுது. ஓகே ஜூம் பண்ணி காட்டு உங்களுக்கு. இது பிளர்னஸாக விவோ ஃபீல்டு தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு. எங்கள் டிரைவர் சீட்டு பின்னாடியே சும்மா சூப்பராக லைட்ஸுங்களாம் அப்படி கொடுத்துருக்கு. அதாவது வேறு டூர் பஸ்ஸை மாதிரி. ஓகே பிளர்னஸ் அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம். இதுக்கு வந்தாலும்
நெக்ஸ்ட்டு நம்ம கொம்மன் பஸ் வச்சு எடுத்துக்கிய டூர் ஃபஸ்ட்டு டூர். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் ஃப்ரம் ஷாரிகேஷ். மறக்காமல் எனக்கு இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்க. நான் இந்த சேனல் கூட தான் இன்ஸ்டா ஐடியும் போஸ்ட் பண்ணிப்பேன். அதே மறக்காமல் என் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிவிட்டேன். தேங்க்யூ கைஸ். பாய். Telling me I'll stay and I'll leave. Every damn word you say, I'm not sure how the crowds gather so fast. But once the rain started